ஹைஜீனியஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற கான்செப்ட் நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இங்கே மேக்ஸிமம் அவங்களோட ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாமல் லூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக இருக்க காரணமே அவங்களோட ஹங்கரை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் தான். ஸோ அதுக்கான ஒரு கான்செப்ட் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 2 விதமான ஹார்மோன் இருக்குது. ஸோ ஒன்று லெப்டைன், இன்னொரு கெர்லைன். ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லெப்டினுங்கிறது நம்மளோட ஃபேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன். ஸோ அந்த கெர்லினுங்கிறது நம்மளோட ஸ்டொமக்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன். ஸோ எப்போ நம்மளோட ஸ்டொமக் எம்டியாக இருக்கோ ஸோ அப்போ அந்த கெர்லினுங்கிற ஹார்மோன் நம்மளோட பிரெயினுக்கு சிக்னல் சென்ட் பண்ணி நம்மளுக்கு ஹங்கரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ லெப்டினுங்கிற ஹார்மோன் நமக்கு இன்னஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்ததுக்கப்புறம் ஃபேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்மளோட பிரெயினுக்கு சிக்னல் தரும். ஸோ இந்த 2 ஹார்மோனே நம்ம ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ் ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே என் சைடு வந்தோன்னா டயட் அண்ட் சப்ளிமெண்ட் இல்லாமல் 90 டேஸில் 10 kg ஃபேட்டை குறைக்கிறதுல இன்றைக்கி டே 74 அண்ட் தென் இன்றைக்கி ஃப்ரைடேனால ஜிம் இல்லை. ஸோ நார்மலாக என்னோடய 12 hour ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோடய கார்டியோ 2.5 kilometer கார்டியோ முடிச்சுட்டு இப்போ என்னோடய கேம்ப் வந்தாச்சு. ஸோ இனிமேல் சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு சிம்பிளாக போய் தூங்க வேண்டியதான். இன்னைக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறந்துடாமல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோ மறந்துடாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெப்டின் அந்த கெர்லினை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். அப்டேட்ஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பார்ப்போம். பாய்.